உடைய 3rd டே கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறீங்க. டே 3 மார்னிங் எல்லாம் வந்து நம்ம லயன், அதுக்கப்புறம் அது தண்ணி குடிக்கிறது, சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய அனிமல்ஸையும் பார்த்தோம். பார்த்துட்டு திரும்ப கேம்புக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் கிளம்பணும் அங்கேருந்து கேம் ட்ரைவுக்காக. நாங்கள் போயிருந்த சமயம் நிறைய மழைன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றை கடந்து போகிறதே பெரிய வேலையாக இருந்தது. அட்வென்ச்சர்னு சொல்லலாம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய ஜீப் வந்து இப்போ ரிவரை க்ராஸ் பண்ணி வர சீனை தான் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும்ல ஓட்டுறதுக்கு. ஆனால் அங்கே இருக்கிற டிரைவர்ஸ்லாம் வந்து வெல் ட்ரெயின்டு, அதுக்காகவே இருக்காங்க. சூப்பராக ஓட்டினாங்க. தண்ணியில் போகும்போது நம்மளுக்கு தான் பயமாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை. அந்த ரோடெல்லாம் சேறு சகதியமாக இருக்குது காடுன்றதுனால. அங்கே சப்போஸ் வண்டி வந்து சேத்துல மாட்டி நின்றுடுச்சுன்னா இன்னொரு வண்டிக்காரங்க வந்து டோ பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. கயிறு வச்சு வண்டியை இழுத்து அந்த சேத்துலேருந்து எடுத்து விடுறாங்க. இது ஈவினிங்ன்றதுனால இருட்டிகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மழை ரொம்ப இருந்தாலும் வெயில் ஜாஸ்தியாக இருந்தாலுமே எங்கேயோ போயிட்டு அனிமல்ஸ்லாம் பதுங்கிடுமா. அதனால் சில அனிமல்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க முடிஞ்சது. இங்கே பார்க்குறது வந்து கூட்டமாக வரிக்குதிரையை தான் பார்க்குறீங்க, ஜீப்ராஸ். இந்த பேர்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆனால் என்ன பேர்டுன்னு தெரியல. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ க்ரேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய ஜீப் தான். அது இன்னொரு ரிவரை க்ராஸ் பண்ணும்போது வழியில் நின்றுடுச்சு. என்னென்னு பார்த்தா டிரைவர் இறங்கி டயரில் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்தார். இதுதான் மாரா ட்ரீ. என்னுடைய மசை மாரா ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹைனா தமிழ் ஆளுங்க வராங்க அப்படின்றதுனால அவர் வந்து சாம்பார், ரசம், ரைஸு அப்படின்னு நம்ம ஐட்டங்களாக பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா காட்டுக்குள்ளே நம்மளுடைய சாப்பாடு கிடைக்குமா அப்படின்றதே வந்து பெரிய ஆச்சரியம்தான். வெல் டன். கேக் கட்டிங் முடிச்சதுமே ஆஸ் யூஷுவல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். சின்ன குட்டியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணோம். அன்றைக்கி நைட்டு இந்த மாதிரி டான்ஸ்
எங்கள் ஃப்ரெண்ட்ஸுடைய வண்டியை ஓட்டிகிட்டு போன டிரைவர்னால இந்த ஆற்ற கடக்க மேனேஜ் பண்ண முடியல. அதனால் எங்கள் டிரைவர் இறங்கி போயிட்டு வண்டியை மாற்றி அவர் கடந்து விட்டார். அந்த ஆற்ற கடந்து போன பிறகு எங்களுக்கு ஒரு அருமையான காட்சி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அது என்னன்னா, சீட்டாவும் அதனுடைய குட்டியோட இருந்தது. அந்த சீட்டா வந்து 4 குட்டி போட்டுச்சான். அதில் வந்து ஒரு குட்டி தான் மீதி இருக்கு. சீட்டா தன் குட்டியோடு இருக்கிறதுனால ரொம்ப கிட்ட போனால் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு வந்து டிரைவர் சொன்னார். அதனால் கொஞ்சம் தூரத்தில் இருந்தே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த குட்டிங்க போட்டு 2.5 months தான் ஆச்சான். இப்போ பால் குடிக்கிறத தான் பார்த்துட்ருக்கீங்க. அந்த அரிய காட்சியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புனோம். கிளம்புனா ஃபார் அ சர்ப்ரைஸ் இன்னொரு காட்சி எங்களுக்கு தெரிஞ்சது. அது என்னன்னு நீங்களே பாருங்க. குட்டி 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 சீட்டா, அதாவது சிறுத்தையுடைய ஹண்டிங்கை தான் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி மானை அதை தூக்கிட்டு வந்துட்டுருக்கு. சீட்டான்றது வந்து உலகத்திலேயே லார்ஜஸ்ட் கேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அதனுடைய நேட்டிவே வந்து ஆஃப்ரிக்கா தான். சீட்டா 80 கிலோமீட்டர்லேருந்து 90 km/h வரைக்கும் ஸ்பீடில் ஓடுமா. உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் அனிமல் அப்படின்னா சீட்டா தான். அதாவது வேகமாக ஓடுற அனிமல்னாவே சீட்டா தான்.
பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தங்கியிருக்க மண் வீடியும் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே போய் நீங்கள் எவ்வளோ வேணால் கொஷின்ஸ் கேட்டுக்கோங்க, நாங்கள் எங்கள் லைஃப்பை பற்றியும் அங்கே இருக்க மக்களை பற்றியும் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக இந்த வில்லேஜுக்கு நம்ம வரணுன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது பே பண்ணணும். நாங்கள் வந்து 200,000 பே பண்ணோம். நீங்கள் இங்கே பே பண்ணுற காசெல்லாம் வந்து இங்கே இருக்கிற குழந்தைங்களுடைய படிப்புக்காக யூஸ் பண்ணுவாங்களாம். Brothers here who are going to take you around the village and they're going to be good guys. So you make. அவர் என்ன சொன்னாருன்னா, பக்கத்தில் இருக்கிற ஆள் தான் வந்து நம்மளுக்கு கைடாக வர போகிறாராம். இங்கே இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி காமிக்க போகிறாரு அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்கே விருப்பப்பட்டு நைட்டு தங்குறதா இருந்தாலும் அதுக்கு தனி சார்ஜஸ் போல் இருக்குது, நம்ம அங்கே தங்கலாம். ஆனால் நம்ம இங்கே தங்க முடியுமான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா தண்ணின்னாவே நம்மளுக்கு தண்ணி வேணும் அப்படின்னாவே நமக்கு ஆற்றுல போயிட்டு தான் எடுத்துகிட்டு வரணுமா. ஸோ அங்கே பைப்பு கீப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தா தெரியும், நம்ம உள்ளே போக போகிறோம், அப்போ உங்களுக்கு தெரியும். அங்கே இருக்க மக்கள் புதுசாக உள்ளே யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்களாம். வெல்கம் டான்ஸ்னு கூட சொல்லலாம். அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி பாடிட்டே வந்து நம்மளுக்கு என்ட்ரன்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்போ உள்ளே தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா நிறைய மாடுங்கள்லாம் இருக்குது, வீடுங்கள்லாம் லைனாக கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், பார்த்துட்டே வாங்க. லேடிஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி அவங்க கூட ஆடணுமா, அதுதான் வந்து ரெஸ்பெக்டாக. அதனால் நாங்கள்லாம் கூட சேர்ந்து அவங்க கூட டான்ஸ் ஆடினோம். அந்த மாதிரி ஆடிட்டு அங்கே நிற்கிற ஜென்ஸுக்கிட்ட வந்து ஹைஃபை கொடுக்கணுமா, அதுதான் அவங்களுடைய வழக்கமாக. அடுத்ததாக ஜென்ஸோட ஆக்டிவிட்டீஸ் தான். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட சேர்ந்து நம்ம ஆளுங்களும் குதிக்கணும், கொம்பை வச்சு குதிப்பாங்க. யார் உயரமாக குதிக்கிறாங்களோ அவங்கள பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்றது அவங்க நம்புகிறாங்க. அதுதான் வந்து ஒரு போட்டி மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ இவங்க ஹம் பண்ணுற மாதிரி அந்த மியூசிக்கை நம்மளை ட்ரை பண்ணால் கூட வரலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்ரேஷன் மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபயரை நேச்சுரலாக அவங்க எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து மேட்ச் பாக்ஸோ மேட்ச் ஸ்டிக்ஸோ எதுவும் இருக்காது.
அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அவங்க அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்காங்களே, அதில் ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. அதில் இங்கே ரைட் ஹேண்டில் இருக்கிற கட்டையை போட்டு உருட்டுறாங்க. அப்போ கண்டினியூஸாக உருட்டிகிட்டே இருக்கும்போது உராய்வு ஏற்படுது. அதுதான் ஃபிக்ஷன் அவங்க சொல்கிறாங்க. அப்போது அதுலேருந்து நெருப்பு வருது. அந்த நெருப்பை யானையுடைய லத்தை இருக்குல்ல, யானை போடுற சாணம், அதை காய வச்சு அதில் நான் அந்த நெருப்பை போடுறாங்க. கீழே அவங்க போட்டுட்டு இருந்தாங்களே அது அவங்களுக்கு அது பிளஸ்ஸிங்காக நினைக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் உயரமாக குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களாம், அவங்கள கல்யாணம் பண்ணிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க மாடனுடைய கழுத்தில் ஒரு ஓட்டை போட்டு ரத்தத்தை குடிப்பாங்க. குடிச்சிட்டு எல்லாருக்குமே தருவாங்களாம் அந்த ரத்தம். அவங்க எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே குடிப்பாங்களாம். குடிச்சிட்டு
மசாய் வில்லேஜ் இதோட முடிந்தது. அது மட்டும் இல்லை, இந்த ட்ரிப்பும் இதோட முடியுது. இங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக கென்யாலேருந்து உகாண்டாவுக்கு போயிட்டு கம்பாலா போய் ரீச் ஆனோம். இந்த மசை மாரா சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's Anita signing off from you all. Bye bye.